திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழும் வி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார். தாவேகாவில் இணைந்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி தலைமைக்கு கெடு விதித்தார். இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்தார். இதற்கு மத்தியில் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா நடந்தது. இதில் சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார். அப்போது அவர் கட்சியை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பேசியதாக கூறினார். இந்த சந்திப்பு நடந்த ஓரிரு நாளில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதிமுகவில் கட்சியில் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே பயணித்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவரது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. இந்த சூழலில் திடீர் திருப்பமாக கடந்த சில நாட்களாக தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக பேச்சு எழுந்தது. இதை உறுதி செய்யும் விதமாக நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் மாலையில் தாவேகா தலைவர் விஜயை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைத்து சந்தித்து பேசினார். விஜயுடன் சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் இன்று பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகம் வந்தார். விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தாவேகாவினர் மத்தியில் ஏற்பட்டது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் அமைப்பு பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாவேகா தலைவர் விஜய் வெளியிடவுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதுகுறித்த சில கேள்விகளை நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலானியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஜெயலானி. செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி சொல்லுங்க. செங்கோட்டையன் தாவேகால இணையறதான தகவல்கள் 2 நாட்களாக அரசியல் களத்தில் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேற்று விஜயை சந்திச்சு 1 to 1 பேசியிருக்காரு. அதாவது முதல்ல ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. விஜய் கூட தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருந்து செங்கோட்டையன் கூட பேசியிருக்கிறாங்க. புசி ஆனந்த், ஆதவர்ஜினா, சித்த, நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாம். அதற்கு பிறகு அவங்க யாரும் இல்லாம விஜய் செங்கோட்டையன் மட்டும் 1 to 1 பேசினப்போ தனக்கு பொதுச் செயலாளருக்கு நிகரான ஒரு பதவி வேணும் அப்படின்றத செங்கோட்டையன் விஜய் கிட்ட கேட்டிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஜூனியர், அவர் அதிமுகவிலே பொதுச் செயலாளராக இருக்கிறார். சோ அந்த மாதிரியான ஒரு பதவி எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விஜய் கிட்ட முன் வச்சிருக்கிறார். ஆனா விஜய் உங்களுக்கு கௌரவமான ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு கட்சியில் நினைச்சிருக்கிறார். இப்போ நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதவிக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும். தாவேகாவினுடைய பைலால இந்த பதவி எவ்வளவு அதிகாரம் மிக்க பதவி, இது கட்சியினுடைய அமைப்புல எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துற பதவி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மற்ற எல்லா கட்சிகள்லயுமே கட்சிகளின் நிர்வாக அமைப்புகள் 3 விதமா இருக்கும். ஒண்ணு தலைவர் பொதுச் செயலாளர் அப்படி இருப்பாங்க, இல்லைன்னா கட்சியினுடைய தலைமை பொறுப்பு பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கும், அவை தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அது 2வது அமைப்பு. முதல்ல தலைவர் பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த புரோட்டோகால் படி பார்த்தா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி. பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்புலையும் அவைத்தலைவர் இருக்கிற கட்சியை நம்ம அதிமுகவை சொல்லலாம். அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர் தலைமை பதவியில வச்சிருக்க கட்சிகளும் இருக்கு. உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியில சீமான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கிறார். இப்படியான விஷயங்களும் இருக்கு. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில தலைவர் இருக்கிறார், பொதுச் செயலாளர். இப்படி இருந்தாலும் தாவேகால இப்பவே 3 பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புசியானந்த் இருக்கிறாரு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா ஆதவர்ஜினா இருக்கிறாரு, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரா அருண்ராஜ் இருக்கிறாரு. சோ ஒரு 3 பொதுச் செயலாளர்கள் ஆல்ரெடி இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு இதுல ஏதாவது ஒரு பதவி கொடுத்தோம் அப்படின்னா இது 4வதா ஒண்ணு இருக்கும் அப்படின்றதுனால நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்புக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்றது தாவேகா தான் விளக்கணும். இந்த செங்கோட்டையன் தரப்பு சொன்னாதான் தெரியும். அதை தாண்டி கொங்கு மண்டலத்துல இருக்கிற சில முக்கியமான மாவட்டங்களினுடைய அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு மண்டல செயலாளர் மாதிரியான ஒரு பொறுப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஈரோடு,
நீலகிரி மாதிரியான, திருப்பூர் மாதிரியான கொங்கு மண்டலத்தில் இருந்த 4 மாவட்டங்களினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் வந்து கொடுத்திருக்காரு. ஒரு மண்டல செயலாளர் மாதிரியான ஒரு பதவி. ஸோ கொங்கு மண்டலத்துல எந்த அளவுக்கு செங்கோட்டையன் தன்னை ப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கறத வந்து இந்த பதவிகளினுடைய அவுட்கம்மா இருக்கு. ஏன்னா செங்கோட்டையனுக்கு வந்து 2 பதவி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு மாநில அளவிலான பதவி, இன்னொன்னு கொங்கு மண்டலத்துல இருக்கிறதுக்கான ஒரு பதவி. மாநில அளவிலான பதவி மூலமா தாவேகாவுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேணும், ஒரு சீனியர் ஃபேஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த மாநில அளவிலான பதவி மூலமா வந்து ஃபுல்ஃபில் செய்யப்பட்டிருக்கு. கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனுக்கு இருக்கிற செல்வாக்க இவங்க யூஸ் பண்றதுக்காக இந்த விஷயங்களை வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொங்கு மண்டலத்துல அரசியல் செல்வாக்கோட இருந்தவர் செங்கோட்டையன். அவர் இப்போ தாவேகாவில இணையறது தாவேகாவுக்கு எந்த அளவு சாதகமா அமையும்? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூர்னஸ் வந்து இருந்தது. ஒரு அனுபவமின்மை வந்து உங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லயுமே இருந்துகிட்டே இருந்தது. மாநாட்டுக்கான பணிகளா இருக்கட்டும், விஜயனுடைய மக்கள் சந்திப்பு பணிகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே திட்டமிடுறதுல ஒரு பெரிய சுணக்கமும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுல ஒரு தோல்வியுமே வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். கரூர் சம்பவம் நடந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எங்களை மாதிரி எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு நிகழ்வை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுமே அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு நிகழ்வை வந்து சரியா திட்டமிட்டு நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லாததுதான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தாவேகா மேல முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆர்கனைசர், தமிழ்நாடு அறிஞ்ச ஒரு ஆர்கனைசர் கட்சிக்குள்ள இருக்கிறது அந்த கட்சியினுடைய நிகழ்வுகளை வெற்றிகரமா முன்னெடுத்துட்டு போறதுக்கான ஒரு பெரிய டூலா வந்து செங்கோட்டையன் இருப்பாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஜெயலலிதாவினுடைய டூர் ப்ரோக்ராம வடிவமைச்சவர் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் பிளான் பண்ணி கொடுக்கிற டூர் ப்ரோக்ராம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா செங்கோட்டையன் இல்லாம வேற யாராவது வந்து டூர் ப்ரோக்ராம் வடிவமைச்சாங்கன்னா அந்த சிக்கல்கள் வந்து அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. ஸோ செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வர்றது அப்படின்றது வந்து இந்த மக்கள் சந்திப்பு மாதிரியான நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கட்சியா வந்து ஒரு ஆர்கனைஸா நடத்துறதுக்கு வந்து பெரிய அளவுல செங்கோட்டையன் வந்து உதவிகரமா இருப்பார். அதை தாண்டி கொங்கு மண்டலத்துல எடுக்கப்பட்ட சில சர்வேக்கள்ல விஜய்க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கிறது வந்து ஆல்ரெடி சொல்லப்பட்டது. இப்ப செங்கோட்டையன் மூலமா வந்து அது அந்த செல்வாக்கு வந்து இன்னும் அதிகரிக்கலாம். கொங்கு மண்டலத்திலையும் தாவேகா ஒரு வலிமையான ஒரு சக்தியா வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து செங்கோட்டையன் மூலமா ஏற்படும் அப்படின்னு வந்து தெரியுது. 9 முறை எம்எல்ஏவா இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ தாவேகாவில இணைஞ்சிருக்கிறது அதிமுகவுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை வெளியே அனுப்புனது மூலமா எடப்பாடி பழனிசாமி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம், நான் தான் அதிமுகவினுடைய தலைமையில நான் தான் இருக்கிறேன், என்னை எதிர்த்து இங்க யாரு குரல் எழுப்பினாலும் அவங்களை கட்சியை விட்டு வெளியில அனுப்புவேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெற்றிகரமா நிறுவி இருந்தார். செங்கோட்டையன் வெளியில போறதுனால அதிமுகவினுடைய இப்ப இருக்கிற வாக்கு வங்கியில பெரிய சேதாரம் ஏற்படுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது நம்ம தேர்தல் முடிவுகள்ல தான் பார்க்கணும். ஆனா பெர்செப்ஷன் வைஸ் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடியா தான் இருக்கு. ஆனா தொடர்ச்சி அதிமுக தேர்தல்கள்ல தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல வந்து ஏற்கனவே பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறாங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். தென் மாவட்டத்துல திண்டுக்கல் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்குமான அந்த 10 தொகுதிகள்ல வந்து 9 தொகுதிகள் இரட்டை இலை போட்டியிட்டது. அதுல பல தொகுதிகளை டெபாசிட் இழந்திருந்தாங்க, 3ஆம் இடத்துக்கு போயிருந்தாங்க, ஒரு தொகுதியில வந்து 4ஆம் இடத்துக்கு போயிருந்தாங்க. சோ அதிமுக வலுவா இருக்கிற கொங்கு மண்டலத்துல இருந்து ஒரு மூத்த தலைவர் வெளியில போயிருக்கிறது இங்கேயும் ஒரு பலவீனமானது, அதிமுக பலவீனமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை உண்டாக்கலாம். அதிமுக பெர்செப்ஷன் வார்ல வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய செங்கோட்டையன் வெளியில போனது அப்படின்றது இது களத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போகதான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன்
இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழும் வி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.